ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ. ஜி இங்க பாருங்க, யாரோ வந்திருக்காங்க. ஜி யாரு? கட்சியோட உரிமைகளை காணும் ஜி. சரி, கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஓரமா நில்லுங்கோ, அப்படி ஓரம் சைடு. சரி. ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம். வணக்கம். யாரு? என் கட்சியில் ஒரு சில பேரை காணும், கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, கண்டுபிடிச்சிடலாம். அங்கே ஓரமா போய் அவர் பக்கத்துலேயே நில்லுங்கோ. சலோ. ஆச்சு ஆச்சுப்பா. ஜி இவர் வந்திருக்காரு ஜி. ஆ, யாரு? ஜி வணக்கம். என் கட்சியே கொஞ்ச நாளாக காணும் ஜி, நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அச்சா, ஓகே, அப்படியே ஓரம் நில்லுங்கோ, கண்டுபிடிச்சிடலாம். ஓரம் நில்லுங்கோ. ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ. ஆ சரி. ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம. ஜி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்க ஜி, பாவமாக இருக்கு பார்க்கறதுக்கு. அதுக்கு தானே வர வச்சது. ஏதாவது பேசி அமுச்சு விட்ருங்க. உங்க கட்சியோட உரிமையை கண்டுபிடிச்சிடலாம். ஆ சரி ஜி. உங்க கட்சியில காணாம போன சில பேரும் கண்டுபிடிச்சிடலாம். காணாம போன உங்க கட்சியும் கண்டுபிடிச்சிடலாம். ஆ ஓகே ஜி. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு கண்டிஷன். கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் எங்க கட்டுப்பாட்டில் இருங்க. குறிப்பா என் கட்டுப்பாட்டில் இருங்க. தெளிவா சொல்லணும்னா என் கஸ்டடியிலே இருங்கோ. அது வரைக்கும் என் கஸ்டடியில் இருங்கோ. நான் சொல்றது மட்டும்தான் நீங்க கேட்கணும். மீறி எதுவும் செய்யக்கூடாது. ஓகே? சூப்பர் ஜி, செம்ம ஐடியா. தலைவரே, இன்னும் 2 பேர் இப்போ வரது ரூம் நம்பர் 247 வரட்டும். சொல்லுங்க. வாமா. ஐயா, தலைவரே, சம்பந்தம் இல்லாம காலில் விழுந்துட்டீங்க தலைவரே. இது பாதிக்கப்பட்ட குடும்பம் இல்ல, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பக்கத்து வீடு. சொல்ல மாட்டீங்க. இல்ல தலைவரே, அந்த அக்கா வரமாட்டேன்ருச்சு. கணக்கு ஆள் வேணுமே, ஸ்லீப்பர் கோச்சு வேஸ்டா போய் அதான் வாமான தூக்கி போட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, நீங்க பக்கத்து வீடு இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. இன்னொரு வாட்டி விழுங்க. சரி, போமா. தலைவரே, தலைவரே, அடுத்ததான் வந்து தலைவரே ரூம் நம்பர் 330 மராங்கோ. வரட்டும். அழுகு 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 அழுகு. தம்பி ஆமா தம்பி. தம்பி என்ன மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிருப்பா. நான் கரூருக்கு வந்து உங்களை பார்க்கலாம் தான்ப்பா நினைச்சேன். ஆனா எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். நீங்க எப்பனே பர்மிஷன் கேட்டீங்க? அண்ணே, ஐயோ, அது கேட்டோம்ப்பா, கொடுங்களப்பா. அது மட்டும் இல்லப்பா, 27ஆம் தேதி அங்க இது நடத்துறதுக்கு 26 தான்ப்பா பர்மிஷன் கொடுத்தாங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையா ஆச்சு. நீங்க என்னைக்குன்னு பர்மிஷன் கேட்டீங்க? 25 தான்ப்பா கேட்டோம். ஆளுங்கட்சிக்கு ஒரு நாள்ல தர மாட்டாங்க, உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க? அண்ணே விடப்பா, உடனே கொடுத்துருக்கணும்ப்பா. 25ஆம் தேதியே ஒரு நாள் தாமதமா கொடுத்ததுனாலப்பா இவ்வளவும். நீங்க எங்களை பொறுமையாவே வந்து பர்மிஷன் கிடைச்சனே வந்து பாத்துருக்கலாமே. நான் வரலாம் தான்ப்பா இருந்தேன். ஆனாப்பா இது மண்டபத்துக்கு இருந்து தரலப்பா. மண்டபம் யாரும் தர மாட்டேன்ட்டாங்க, பர்மிஷன் தர மாட்டேன். சரிண்ணே, இந்த இலக்கட்சி பூக்கட்சி எல்லாம் மண்டபம் வச்சிருக்காங்களேண்ணே, அவங்க கிட்ட கேட்டுதா உடனே கொடுத்துருப்பாங்களேண்ணே. வாடகை அதிகமா இருக்குப்பாங்க, இல்லடா போயிருப்போம். அண்ணே, இது அதெல்லாம் இருக்கட்டும். காலையில ஏன்னா வீட்டுல இருந்தே லேட்டா கிளம்புனீங்க? மோட்டர்ல தண்ணி வரலப்பா, துச்ச போட்டு போட்டு பார்த்து காலையில நிரப்பி வைக்கலப்பா டேங்க். சரி, அதெல்லாம் விடுங்கண்ணே. நீங்க வந்தீங்களே கேரவேனு, அதுக்குள்ள இருக்கிற சிசிடிவி ஆச்சு காட்டலாம். உள்ள யார் யார் இருந்தான்னு சொல்லுங்க. அதுதான்ப்பா அண்ணே, அது பாஸ்வேர்டு மறந்துட்டு ஆக்சஸ். சரிண்ணே, இதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே. இப்ப காலில எல்லாம் விழுந்தீங்களே, இந்த போட்டோ வச்சு வெளியில விடுங்கண்ணே. இருக்கு அண்ணா, எப்படின்னா விடுறது? அது வந்து ஏற்கனவே அவரு அமைச்சர் அவங்களோட அழுகிற போட்டோ வந்து நம்ம ட்ரோல் பண்ணி விட்டோம். இப்ப இது வெளியில வந்தா நம்மள சிதைச்சிருவாங்களே, அதனாலதான் கொஞ்சம் தகவலா வெளியிட்டிருக்கோம். கண்ட்ரோல் பண்ண முடியாது. கேள்வியா கேட்டு சாவடிக்கிறான், தாலி எடுக்கிறான் போடா. சரி விடுங்க,
உங்களுக்கு அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. முடியல. இப்போ நீங்கெல்லாம் தலை வலிக்குது, என்னால பர்ஃபார்ம் பண்ண முடியாது. நீங்க பெர்ஃபார்ம் பண்ண வேண்டாம், வர்ற ஆளு பெர்ஃபார்ம் பண்ணும். அப்படியா? ஆமா. அப்ப சரி, அப்ப சரி. ஆமா ஆமா, நீங்க அழுக வேணாம். அங்க பாருங்க. என்னால் தாங்கிக்கவே முடியல. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. நான் இருக்கோம் உங்க கூட. தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. என்னால தாங்கிக்கவே முடியல. நான் நேரத்துல இருந்து நல்லா சாப்பிடுங்க ப்ளீஸ். நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, ஹெல்த் பார்த்துக்கோங்க. நாங்க இருக்கோம்னா உங்களுக்காக அவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. உங்களுக்கு ஒண்ணுனா நாங்க வரோம்னா தயவு செஞ்சு சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, பார்த்துக்கோங்க, ஹெல்த் பார்த்துக்கோங்க. ஆள் ரொம்ப இழைச்சிட்டீங்க ப்ளீஸ். விஜயண்டா, நீங்க என்னென்ன தப்பு பண்ணீங்க? நீங்க கண்களையினாலே என்னால தாங்கிக்க முடியாது. காலில் விழுந்ததான் சொல்றாங்க. உண்மையா போய் எனக்கு தெரியல. நாங்க உயிரே வச்சிருக்கோம். என்னால எவ்வளவு தூரமா எதிர்த்து நிக்க முடியும் தெரியுமா? விஜயண்ணா, யாரையும் ஹர்ட் பண்ணலன்னா நீங்க உங்களால ஹர்ட் பண்ண முடியாது யாரையும். ப்ளீஸ் அண்ணா, இதுல இருந்து ரெக்கவரி வாங்க. நீங்க கஷ்டப்பட்டு படாதீங்க விஜயண்ணா, கஷ்டப்படாதீங்க, வந்துடுங்க, நாங்க இருக்கோம். என்னடா இவ்வளவு காமெடி பண்ணுது? உங்களை விட இல்ல, நானே இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றேன். பயங்கரமான நடிப்பு உங்களை விட. என்னமா ஐயோ தலைவரே, ஒரு எவ்வளவோ கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க. பாவம் அந்த குழந்தைக்கு ஏதாவது காசு கொடுத்து மன வளர்ச்சி ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு விடுங்க. பண்ணிடலாம். ஆமா, சரியா? பாத்துக்கலாம். சிரிப்பு வருதுண்ணா. தலைவரே, எனக்கு ஒரு சந்தேகம். போயும் சின்ன பையன் அவர்கிட்ட போய் கூட்டணிக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஏன்? எல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. யாரு கேக்குற? இந்த புது கட்சி அவரா? யானை அணிலு? அதெல்லாம் வேற கணக்கு. தலைவர் ஏற்கனவே 12 தோல்வி 11 தோல்வி. இந்த தேர்தலையும் 12வது, அதுவும் சட்டமன்றத்துல தோல்வி ஆயிருச்சு. கூட இருக்கவங்களாம் காரி ஐயோ கேவலமா போய் அசிங்கமாயிரும். அதனால ஏதாவது ஒரு கட்சியாவது கூட்டணிக்காவது கொண்டு வரணும். அதுக்குதான் இவர் இவ்வளவு பிட்டெல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரியா? அதனால அப்படி இப்படி நடக்கும், யாரும் கண்டுக்காத. அதனாலதான் கோடி பறக்குது பாரு. அப்படி இப்படிலாம் எதுக்கு இந்த கேவலமான? ஏன்னா அம்மா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா என் முன்னாடி கையை கட்டி பேசின பையன் முன்னாடி நீ போய் கையை கட்டி நிக்கிறியப்பான்னு இருப்பாங்க. ஆனா அது எவ்வளவு அழகா பண்ற ஒரு பாலிடிக்ஸ். நம்ம தலைவர் சும்மாவா? ஆனா இந்த பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் கொடுப்போம், இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் தலைவரே. அதெல்லாம் ஏன் பண்றீங்க? அதுவும் ஒரு கணக்கு இருக்கு. தெரியாதா உனக்கு? எத்தனை பேர் கூட இருக்காங்க? ராஜு, எஸ்பி எல்லாம் கேட்ட உடனே தூக்கி கொடுத்துட்டாரா என்ன? அப்படி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வர அடிமையே தூக்கி உள்ள உட்கார வச்சுக்கலாம், காலி பண்ணி விட்டுறலாம். தலைவர் வாராத காலா இல்ல சும்மா தான் பண்ணிக்கலாம்னா என்ன தலைவரே? உங்களை சாதாரணமா நினைச்சிட்டாங்க என்ன? சரிங்க தலைவரே. சரி, கடைசியா ஒரு டவுட்டு. இப்ப நம்ம பூக்கட்சியோட இருக்கோம். இப்ப திடீர்னு இவங்க அனில்ஸ் இருக்காங்களே, நாங்க உங்க கூட கூட்டணிக்கு வரோம், ஆனா அந்த பூவை கழட்டி விட்டுருங்கன்னா கழட்டி விட்டுருவீங்களா? அதுவும் ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு மட்டும் நம்மகிட்ட இல்ல, பூ கிட்டதான் இருக்கு. பூ என்ன அவ்வளோ இதுவா வல்லலா? நீங்க இருந்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம்னு சொல்லுங்க. இவர் அவ்வளவு தைரியமானவரா? அதனால அவங்கதான் முடிவு பண்ணுவாங்க. தம்பி, இங்க யாரு வரணும் யாரு போகணும் முடிவு பண்ண வேண்டியது நாங்க தான்ருவாங்க. அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு தலைவருக்கு. என்ன தலைவரே? இப்போ கூட்டணி வச்சு நம்ம கேவலம் அந்த கூட அதை நம்பிதான் இருக்க போறோம். அசிங்கம். அதெல்லாம் வெளில சொல்லிக்காரு தலைவரே, நம்ம ஜாலியா இருப்போம். தலைவரே, நம்ம எதிரிங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க பாருங்க. யாரு? ஆளுங்கச்சா? ஆளுங்கட்சி இல்ல, நீங்க முதுகுல குத்தி அனுப்பி விட்டீங்களே அந்த 2 பேரு எப்படி என்ட்ரி கொடுக்குறாங்க பாருங்க. வைத்தறிச்சலா இருக்கு. சரி வராது தலைவரே. இந்த கரூர் ஸ்டேம்ப் போட்டதுக்கு அப்புறமா நாம எப்படியாவது சைட்ல போய் ஸ்கோர் பண்ணி பெரிய ஆளாயிரலாம் நினைச்சா நமக்கே 2 பேருக்கு நான் தான் தலைவரே போட்டியே. ஒன்னு காப்பிஎஸ்சி, இன்னொன்னு ஓபிபிபிஎஸ். அவங்க தான் பாத்துருவோம் தலைவரே. இனிமே இவங்களுக்கு எதிராக தான் நம்ம அரசியலே. வாங்க.